எல்லாத்துக்குமே தேவை ஈர்ப்புக்கு தேவை எல்லாமே பார்த்திங்கன்னா மக்களுக்கு தேவை. ஏன்னா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி அட்ராக்ஷன் தேவைப்படுது. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு உயிருக்குள்ளேயும் ஒரு சத்து உண்டு. அதான் சத்தமாகி சக்தியாக வேண்டும். இந்த மூணும் ஒன்றோடு ஒன்று இணைஞ்சிச்சுனாக்கா பிஸ்னஸ் சக்ஸஸ். அதேமாரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பணப்புழக்கம் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா மனதோடு இணையப்பட்ட ஒன்று என்னென்னா சத்து. பணம் வரவு இருக்கணும், ஏன்னா பிஸ்னஸ் நல்லா சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலே போதுமான விஷயம். உங்களுடைய எண்ணத்திற்கு ஒரு வண்ணம் கிடைக்கும். அதான் அந்த ஷார்ப் எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட். அதுதான் வந்து அந்த சிம்பிளோட நமக்கு, அதாவது இணையான ஒளி சத்தம், ஒளி அலை சேர்ந்துச்சுனாக்கா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இங்கே சுற்ற ஆரம்பிச்சிடும். கோமதி சக்கரம் கிடைக்கலன்னா அப்படியே ஃப்ரேம் பண்ணிக்கோங்க. கிடைச்சா அதேமாதிரி நடுவில் ஒட்டிட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா எனர்ஜி. அதனால் தி பெஸ்ட் இன்ஃப்ளோ மணிக்காக உள்ளது நம்மளுடைய மைண்டில் இருக்கக்கூடிய சக்தியை பளபளக்க வைக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அட்ராக்ஷன் வந்துடும். எதுக்கு? மணி ஃப்ளோ. வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது. எல்லாத்துக்குமே தேவை ஈர்ப்புக்கு தேவை எல்லாமே பார்த்திங்கன்னா மக்களுக்கு தேவை. ஏன்னா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி அட்ராக்ஷன் தேவைப்படுது. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு உயிருக்குள்ளேயும் ஒரு சத்து உண்டு. அதான் சத்தமாகி சக்தியாக வேண்டும். இந்த மூணும் ஒன்றோடு ஒன்று இணைஞ்சிச்சுனாக்கா பிஸ்னஸ் சக்ஸஸ். அதேமாரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பணப்புழக்கம் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா மனதோடு இணையப்பட்ட ஒன்று என்னென்னா சத்து. அது சத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் கோயிலெல்லாம் பெல்லு பார்த்திங்கன்னா டங்குன்னு அடிப்பாங்க. மனசோடு ஒன்றி போகும், லயத்து போகும். இந்த லயம் அப்படிங்கிற வார்த்தைக்கே பார்த்திங்கன்னா அழகு. இந்த லயா அப்படிங்கிற வார்த்தை, லயம், அழகுக்கு ஒரு சொற்பு. அப்போ வாழ்க்கை அழகாக வேண்டும் என்றால் நமக்கு ஈர்ப்பு இருக்க வேண்டும். சில பேருக்கு பார்த்திங்கனாக்கா பார்த்தா அவங்கள்ட்ட பேசிகிட்டே இருக்கணும் போல தோணும். சில பேருக்கு பார்த்தா ஓடி போகணுன்னு தோணும். காரணம் அங்கேருந்து வரக்கூடிய ரிஃப்ளெக்ஷன் ப்ளஸ்ஸா மைனஸா அப்படின்னு தான் பார்க்கணும். எப்போ மைனஸ்னு யாருக்குமே சொல்ல முடியாது, எப்போ ப்ளஸ்ன்னு சொல்ல முடியாது. ஆக ஒரு மனிதன் எந்த இடத்துல, இடம் பொருள் ஏவல், அதான் சொல்லியிருக்காங்க. இதை செஞ்சால் இது ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த காரியம் செஞ்சால் எதிர்முனையில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது. அதான் சொல்லுவாங்க, நம்ம சொல்லுவாங்க பின் விளைவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. யாரும் எந்த ஒரு மனிதனும் பின் விளைவுகளை தெரிந்து கொண்டு அந்த வேலையை செஞ்சோம்னாக்கா அவங்க வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். இதை செஞ்சால் அடித்தா வலிக்கும், திட்டினா அவங்க கஷ்டப்படுவாங்க. இதை தெரிஞ்சுக்கிற விஷயங்கள் தான் நிறைய இருக்குது, ஒரு புக்கே இருக்குது. அதனால தான் இன்றைக்கி வந்து இப்போ வசுதா அப்படிங்கிற ஒரு சிம்பிள் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வசுதா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா கொட்டு மலை அப்படின்னே சொல்லலாம். அதை அருவி போல் கொட்டுறது தான் இந்த ஈர்ப்புக்கான ஒரு ரகசியம். இன்றைக்கி அண்டவெளி பால் ரகசியம் அப்படின்னு சொன்னாங்கனாக்கா, இந்த வெட்டவெளி ரகசியத்தில் நம்மளுடைய கேலக்ஸியில் இருக்கக்கூடிய, இப்போ கண்ணை மூடிட்டு நம்ம பார்த்தோம்னு சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா மினுலாம் தெரியும். காலையில் எழுந்திரிச்ச உடனே நல்ல கண்ணை டைட் பண்ணிட்டு இப்படி விற்று பார்த்தீங்கன்னாக்கா நம்மளை சுற்றி கோடிக்கணக்கான மில்லியன் கணக்கான மின்காந்த துகள்கள் இருக்கும். இது எல்லாம் ஒன்றாக இணைந்து ஒரு இடத்துல இருக்குனாக்கா அதான் வசுதா. அப்போது வசுதா சக்கரத்தை அப்படியே அழகாக என்ன பண்ணாங்க, ஒரு சக்கரத்தில் அடக்குனாங்க. அதான் பார்த்திங்கன்னா லாபம் அப்படின்னு எல்லா சுற்றுலையும் பார்த்துருப்பீங்க. ஸ்வஸ்திக் சக்கரம். ஸ்வஸ்திக் சக்கரம் பார்த்திங்கன்னா நீங்கள் நெட்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். பார்த்தாக்கே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அழகாக ஒரு டைமென்ஷனில் அழகாக போட்டிருப்பாங்க. ஸோ அதை ஒவ்வொரு கார்னர் டைமென்ஷன் சேரும். ஆனால் அதோட டைமென்ஷன்லாம் கண்ணுக்கு தெரியாது, அழகாக ஒரு சிம்பிள் போட்டிருப்பாங்க. அதுதான் வந்து ஸ்வஸ்திக். இந்த ஸ்வஸ்திக்கை எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிங்கன்னா அதான் வசுதா சிம்பிள். உள்ளார பார்த்திங்கன்னா 4 புள்ளி இருக்கும். அந்த 4 புள்ளிலையும் பார்த்திங்கன்னா அப்படி வந்து அதை சுழற்சி ஸ்டார்ட்டில் ஆரம்பித்து எப்படி கோமதி சக்கரத்தில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியே போகும். நீங்கள் அந்த சக்கரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு புள்ளியில் ஆரம்பித்து அதை எண்டு வந்து பார்த்திங்கன்னா மேல் நோக்கி இருக்கும். அதான் நம்ம எண்ணம் மேல் நோக்கி இருக்க வேண்டும், மேல் தூக்கி இருக்க வேண்டும். ஸோ அப்போ தான் ஒவ்வொரு விஷயத்துக்கும் மேம்பட்ட எண்ணமும் மேம்பட்ட அழகும் வண்ணங்களும் ஒன்றா இருந்துச்சுனாக்கா அது ஸ்பெஷல் தான் இன்றைக்குமே. அதான் வசுதா சிம்பிள். நீங்கள் நெட்டில் டவுன்லோட் பண்ணிங்கனாலே வந்துடும். ரொம்ப கஷ்டப்பட்டு தேட வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு. நீங்கள் வந்து நெட்டில் வசுதா சிம்பிள் அப்படின்னு போட்டிங்கன்னா தெளிவாக இருக்கும். அதை ஒன்றுக்கு ஒன்று வாங்கி பிரிண்ட் அவுட் பண்ணி நீங்கள் ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கிட்டாலே போதுமான விஷயந்தான். அதை நீங்கள் சென்டராக பார்த்துக்க. உங்கள் எண்ணத்தில் உங்களுக்கு இது நடக்கணும், எனக்கு பண வரவு இருக்கணும், ஏன்னா பிஸ்னஸ் நல்லா சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலே போதுமான விஷயம். உங்களுடைய எண்ணத்திற்கு ஒரு வண்ணம் கிடைக்கும். அதான் அந்த ஷார்ப் எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட். அதுதான் வந்து அந்த சிம்பிளோட நமக்கு, அதாவது இணையான ஒளி சத்தம், ஒளி அலை சேர்ந்துச்சுனாக்கா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இங்கே சுற்ற ஆரம்பிச்சிடும். அதான் அந்த சிம்பிளோடைய மிகப்பெரிய. கண் பார்க்க நம்ம கை எழுதும், அதான் சித்திரமும் கைப்பழக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதேமாரி நம்மளுடைய மூளையில் என்னென்ன தேவை, நமக்கு என்னென்னலாம் ஆசைப்படுறோங்கிற ஒரு பெட்டு அப்படியே முட்டு மாதிரி இருக்கும். அந்த முட்டு திறந்துச்சுன்னா அது காரிய பலித்தம். மூட்டாகவே இருந்துச்சுன்னா அது கனவு, நிறைவேறாத கனவு. இந்த முட்டை திறக்க வைக்கக்கூடிய ஒரு சிம்பிள். அதான் கோவிலில் நிறைய சிற்பங்கள் இருக்கும். இந்த சிற்பங்கள்லாம் நீங்கள் ஒன்று பார்க்கும்போது ஒரு முட்டு திறக்கும்.
அதனால தான் சிம்பிள்ஸ் நிறைய வச்சுருப்பாங்க கோயிலெல்லாம். நீங்கள் சிதம்பரம் கோயிலுக்கு போனீங்கன்னாக்கா இன்றைக்கி ஒவ்வொரு தூண்லேயும் ஒவ்வொரு சிம்பிள் இருக்கும். இந்த லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின் ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. கர்ப்பம் இருக்கிற மாதிரி ஒரு வயிற்றில் கர்ப்ப குழந்தை இருக்கிற மாதிரி இருக்கும். கர்ப்ப பை மாதிரியே ஒரு சிம்பிள் இருக்கும். இதெல்லாம் யார் யார் எது பார்க்குறாங்களோ அவங்கவுங்களோட தேவையானது திறந்துடும். அதேமாதிரி தான் இந்த சிம்பிள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதான் வசுதா சிம்பிள் என்றைக்குமே வாழ்க்கையில் வசந்தத்தை வர வைக்கும். அதான் சொன்னாலே மழை மாதிரி கொட்டிக்கிட்டே இருக்கும் நம்மக்கிட்ட எனர்ஜி. நம்ம அந்த எனர்ஜிக்குள்ளார ஒரு ஷவர் மாதிரி இருக்குல்ல, அதில் நினையணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வசுதா சிம்பிளை டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ஃப்ரேம் பண்ணிக்கோங்க. கண்ணாடி கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த சிம்பிளையே நமக்குள்ளே ஊடுருவி நம்மகிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எடுத்துக்கொண்டு போகும். அதை பார்க்க பார்க்க நீங்கள் வசீகரிக்கப்படுவீர்கள். அதேமாரி பண வரவும் இருக்கும். மணி ஃப்ளோ இன்ஃப்ளோ நல்லாவே இருக்கும். அதனால தான் வசுதா சிம்பிள் தி பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்ல முடியும். அதனால் அது ஒன்றுமே இல்லை, சிம்பிளாக நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணாலே போதுமான விஷயந்தான். அதை வாங்கி அது நடுவில் இருக்க 4 பாயிண்ட் வச்சுருப்பாங்க. 4 பாயிண்ட்டுமே அழகாக அப்படி ஒரு மேல் நோங்கி இருக்கும். அது கோமதி சக்கரம். அதை நீங்கள் சில பேர் அதை வாங்கி அது கோமதி சக்கரத்தை அந்த 4 பாயிண்டில் ஒட்டினாலும் ஓகே தான். வசுதா சிம்பிளில் பார்த்தீங்கன்னா 4 பாயிண்டில் இந்த மாதிரி ஒரு சிம்பிளில் தான் இருக்கும். ஆக்சுவலி நீங்கள் வந்து அதே மாதிரி என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பாயிண்டில் இந்த கோமதி சக்கரத்தை ஒட்டி விட்டிங்கனாலும் போதும் தான். ஏன்னா அது வரைபொருளாக இருக்குது, இது ஆட்சி பொருளாக இருக்கும். இது காட்சி பொருள் அல்ல, இது மிகப்பெரிய உயிருள்ள பொருள். அதனால தான் நீங்கள் இந்த சக்கரத்தில் உள்ள சிம்பிள் அப்படியே பார்த்தீங்கன்னா 4 இதுலேயும் போட்டிருப்பாங்க. வசுதா சக்கரத்தில் இந்த ஸ்வஸ்திக் சக்கரத்தை ஒன்றோட ஒன்று அப்படியே அழகாக மிங்கிள் பண்ணியிருப்பாங்க. அதுதான் எல்லா வளமும் பலமும் தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய கலவை. ஸோ அதனால் நீங்கள் அதை அப்படியே ஒட்டிட்டாலும் ஓகே தான். கோமதி சக்கரம் கிடைக்கலன்னா அப்படியே ஃப்ரேம் பண்ணிக்கோங்க. கிடைச்சா அதேமாதிரி நடுவில் அதை ஒட்டிட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா எனர்ஜி. அதனால் தி பெஸ்ட் இன்ஃப்ளோ மணிக்காக உள்ளது. நம்மளுடைய மைண்டில் இருக்கக்கூடிய சக்தியை பளபளக்க வைக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அட்ராக்ஷன் வந்துடும். எதுக்கு? மணி ஃப்ளோ. இன்றைக்கி கடன் ஏன் வருது? நம்ம சரியான சிந்தனை கிடையாது. இன்றைக்கி பிரச்சனை ஏன் வருது? சரியான முடிவெடுக்கிறது இல்லை. இன்றைக்கி பிரச்சனை ஏன் வருது? நான் சரியான பிஸ்னஸ் தேர்ந்தெடுக்கிறது கிடையாது. ஒருத்தவங்களை நம்பி கொண்டு போய் எங்கெங்கேயோ கொண்டு போய் நிறுத்தியிருப்போம். கடைசியில் தான் தரம் தெரியாமல் உட்காந்துருக்கிறது தான் மிகப்பெரிய ஒரு விஷயம். நமக்குள்ளே இருக்கக்கூடிய பவர் என்ன, அதை தூண்டுவது தான் இந்த வசுதா சிம்பிள். அதனால் இது நல்லாவே இருக்கும். நல்லா பயன்பட்டுருக்கிறாங்க வச்சு. அதை உங்களுக்கும் சொன்னால் நீங்கள் எல்லோருக்கும் பயன்பட வேண்டும் என்பதற்காக இந்த பதிவு. நல்ல விஷயத்தை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.